வெல்கம் பேக் டு எனது மின்னித்துளிகள். ஸோ இந்த சீரியஸில் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஆர்டிகல் 1லேருந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வரைக்கும் ஆர்டிகல் 18 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 9லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா தனியாக பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு 4 வீடியோ இருக்குது ஏற்கனவே. அந்த 4 வீடியோவும் பார்த்துருங்க. அந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட ஐகார்டில் மேலே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்தியன் பாலிட்டி பற்றி ஒரு டீட்டெயில்டு புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து சுதந்திர உரிமை. ஸோ நம்ம எந்தெந்த விஷயத்துக்குலாம் நமக்கு சுதந்திரம் கொடுக்குது இந்த இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 19லேருந்து 22 வரைக்கும் நம்ம ஒரு தனி மனிதனுடைய சுதந்திர உரிமைகளை பற்றி சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 19 வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அதனால இதை டீட்டெயில்டாக வந்து இவ்வளோ சப் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதில். ஸோ இதில் வந்து என்னென்னா பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். பேச்சு, அதாவது அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்க அனைத்து மக்களுக்கும் வந்து சுதந்திரம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய தனி கருத்தையோ உங்களுடைய கொள்கைகளையோ பேச்சு மூலமாகவோ கருத்து, அதாவது ஒரு சித்திரமாகவோ இல்லை கருத்தாகவோ எப்படி வேணால், ஒரு படமாகவோ காணொலியாகவோ எப்படி வேணால் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குது அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது, நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒன்று கூடி ஒரு பேசவோ முடிவெடுக்கவோ உங்களுக்கு உரிமை கொடுக்குது. ஆயுதம் இல்லாமல் கூடணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ். கையில் வெப்பன் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கூட்டங்களும் சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும், குற்றவியல், அதாவது குற்ற சட்டத்தின்படி. ஸோ அடுத்தது, குழு மற்றும் தொழிற்சங்கம் அல்லது தனிநபர் சங்கங்கள் அமைக்க அனுமதி கொடுக்குது உங்களுக்கு இந்த சட்டம், இந்த விதி. அடுத்தது, பயணம் செய்யும் உரிமை. நீங்கள் வந்து இந்தியா முழுக்க எங்கே வேணால் நீங்கள் பயணம் செய்யலாம், எங்கே வேணால் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒன்லி இந்தியா. அப்ராடு போகிறதுக்கான பயண உரிமையை பற்றி ஆர்டிகல் 21 சொல்லுது. நம்ம அதை அப்கமிங்கில் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்குள்ளே பயணம் செய்கிறதுக்கான ஒரு உரிமை வந்து கொடுக்குற விதி எப்படின்னு கேட்டால் ஆர்டிகல் 19. ஸோ இந்தியா மற்றும் வெளிநாடு பயணம் செய்வதற்கான உரிமை வந்து எந்த விதி கொடுக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஆர்டிகல் 19 எழுதக்கூடாது, ஆர்டிகல் 21 கொண்டு போயிடணும். ஸோ அடுத்து, இந்தியாவில் எப்பகுதியிலும் வசிப்பது, குடியேறுவது. இந்தியாவில் நீங்கள் எந்த பகுதியில் வேணால் வசிக்கலாம், குடியேறலாம். அதுக்கு வந்து அனுமதி அளிக்குது இந்த விதி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த எஃப், சொத்தை வைத்திருக்க பெறுவதற்கான உரிமை. இது வந்து இதில் நீக்கப்பட்டு 307 வந்து ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுச்சு. அதாவது சொத்துரிமை எப்படி நீக்கிறாங்களோ அப்போவே வந்து இதுவும் நீக்கிருக்காங்க அந்த 44வது சட்ட திருத்தத்தின்படி. ஸோ அடுத்தது, 44வது சட்ட திருத்தம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், 1978 வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, எந்த தொழில் மற்றும் வர்த்தகத்தை வேணால் நீங்கள் கடைபிடிக்கலாம். நாடு முழுக்க நீங்கள் தொழில் செய்யலாம், வர்த்தகம் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் அதுக்கான சுதந்திரத்தை வந்து இந்த விதி அளிக்குது. ஸோ இந்த 19 பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது, ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுதுன்னா, குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. அதாவது அது என்ன, குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தனிநபர் மற்றும் வெளிநாட்டவர் அல்லது நிறுவனம் எதுவாக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அதிக தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டம், சில சட்டங்கள் நம்ம எட்டிருப்போம், இந்த குற்றத்துக்கு இவ்வளோ தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கணும், அதிக தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. இதில் பாருங்கள், குற்றத்திற்கு பின் இயற்றிய சட்டத்தின்படி தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குற்றம் செய்யும்போது வந்து எந்த சட்டம் நடைமுறையில் இருக்குதோ அந்த சட்டத்தின்படி தான் தண்டிக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் 10ஆம் தேதி ஒரு மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மர்டருக்கான தண்டனை வந்து நம்ம குற்றவியல் சட்டத்தில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா 11ஆம் தேதி ஒரு சட்டம் மாற்றுறாங்க, இயற்றுறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து இவருக்கு பொருந்தாது. 10ஆம் தேதி என்ன அவர் குற்றம் செய்யும்போது எந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருந்ததோ அதன்படி தான் அவர் வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் கான்செப்ட். ஸோ ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை மட்டும்தான் வழங்கணும். ஒரு குற்றம் பண்ணிட்டா அதுக்கான ஒரு தண்டனை வழங்கிட்டா அவ்வளோதான். திரும்ப ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனைகள் வந்து வழங்கக்கூடாது. அடுத்தது, தனக்கு எதிராக சுயசாட்சியாக மாற வற்புறுத்தக்கூடாது. ஒருத்தர் மேலே வந்து ஒரு குற்ற வழக்கு தொடர்ந்துருக்கோம், அவர் வந்து ஒரு அலிகேஷனில் இருக்கார் அப்படின்னா நீயே வந்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுதான் வந்து குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. இது வந்து ஆர்டிகல் 20. அடுத்து ஆர்டிகல் 21. இதுவும் வந்து 19 எப்படி முக்கியமோ அது மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சியில் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின் இது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது பர்சனல் லிபர்ட்டி அண்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதில் வந்து இன்னும் இப்படி மொட்டையாக கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சிலையுமே, ப்ரீவியஸ் இயர்லேயும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் இது கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து இன்னும் உள்ள டெப்த்தாக இப்போ இந்த வருஷம் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் கேட்ட மாதிரி சப் கிளாஸஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம
கொஞ்சம் திணறுவோம் இல்லையா, உள்ளே என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனி மனித வாழ்வு மற்றும் சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியும். 21ங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட் இருக்குங்கிறத கீழே பார்க்கலாம். தனி மனித சுதந்திரம் என்ற கருத்து மிகப்பெரிய பரந்த தன்மை கொண்டது. தனி மனித சுதந்திரம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அவனுக்கு எல்லா விதத்துலையும் சுதந்திரம் கொடுக்கணும். தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பரந்த தன்மை கொண்ட கருத்து. ஸோ அதை வந்து ஒரு வரைமுறைகளை கொண்டு வரணும் இல்லையா. அதுக்காக மேனகா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க 1978. அவங்க மேனகா காந்தி வழக்கில் வந்து தனி மனித சுதந்திரமாக சில விஷயங்கள் வந்து இந்த விதியில் சேர்த்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, விரிவாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஒன்றுன்னா பாருங்கள். இதில் பாருங்கள், கண்ணியம். ஒருத்தர் வந்து கண்ணியத்துடன் வாழ அவருக்கு உரிமை இருக்குது. நீ கண்ணியத்தோடு வாழக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அடுத்து சுத்தமான நீர் மற்றும் காற்று. ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்தியாவில் சுத்தமான நீர் மற்றும் காற்று கிடைக்கிறத வந்து இந்த ஆர்டிகல் 21 உறுதி செய்யுது. இது வந்து அரசாங்கம் இதை கடைபிடிக்கணும். இது அரசினுடைய கடமையும் கூட. ஸோ அடுத்தது அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது கடமைனா என்ன, மக்கள் பண்ணுற பொல்யூஷனுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழலாம். பட் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். பொல்யூஷன் கண்ட்ரோல்னால் சில பொல்யூஷன் கண்ட்ரோல் விதிகள்லாம் வந்து அமல் பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது வாழ்வாதாரம். ஒரு மக்களுக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கணும், இந்த உரிமை கொடுக்குது இந்த விதி. அது தனிமை, ப்ரைவசி. வந்து ஒருத்தன் தனிமையாக இருக்கான், அவனை ஏன் தனிமையாக இருக்கான்ட்டு அவனை நம்ம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவனுக்கு உரிமை இருக்குது தனிமையாக இருக்கிறதுக்கு. ப்ரைவசி, தனி மனிதனுடைய ப்ரைவசி அது. ஸோ அடுத்து வசிப்பிடம். ஒருத்தர் வந்து எங்கே வேணால் வசிக்கலாம் அப்படிங்கிறது எல்லா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுலேயே அது கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து ஒருத்தர் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நான் இப்படி சுத்தமாக தான் இருப்பேன், சுகாதாரமாக தான் இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது 14 வயது வரை இலவச கல்வி. இது நம்ம 21 ஏழியே பார்த்துட்டோம். இதுலேயும் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இலவச சட்ட உதவி பெறுவதற்கு உரிமை இருக்குது. ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் நம்ம ஒரு கேஸு, ஒருத்தர் அவர் மேலே அலிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து பணம் கட்டி ஒரு வக்கீலை வைக்க முடியல, அவர் இலவச சட்ட உதவி பெறுவதற்கு அரசு தரப்பில் வக்கீலை நியமிக்கணும். அதுக்கான விதி தான் இது. அடுத்தது தனிமை சிறைக்கு எதிரான உரிமை. ஒருத்தர் வந்து தனிமை சிறையில் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த இது பாதுகாப்பு கொடுக்குது. அடுத்து விரைவான நீதி. சீக்கிரமாக வந்து அவருக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. அது வந்து இந்த விதி உறுதி செய்யுது. அடுத்து மனிதாபிமானத்தோடு இருக்கணும். ஒரு மனிதன் வந்து மனிதாபிமானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து கைவிலங்கிடக்கூடாது. இப்போ கைதிகளுக்கு வந்து கைவிலங்கிடக்கூடாது. சில முக்கியமான கைதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேஸு, அவன் தப்பிச்சு போயிடுவான், அவன் வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட்டு, அவன் இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுவான், அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஹேண்ட் கப் போடணும். ஸோ கைவிலங்கு வந்து இடக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 21 சொல்லுது. அடுத்து தாமதமான தருணம் இருக்குது, மாற்றிக்கோங்க, மரண தண்டனம். தாமதமான மரண தண்டனைக்கு எதிரான உரிமை. இப்போ மரண தண்டனை வந்து ஒருத்தருக்கு விதிச்சிட்டோம், அதாவது சாகிற நாள் தெரிஞ்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி 1ஆம் தேதி உனக்கு தூக்குப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் அவ்வளோதான், அந்த 1ஆம் தேதி நினச்சே அவன் இப்பயே பாதி செத்துருவான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கைதியை போய் 1ஆம் தேதி தூக்கில் போடாமல் தள்ளி போட்டு இன்னும் 10ஆம் தேதி ஆக்குனா அவன் எப்படி இருக்கும், அந்த மனநிலைமை. அதனால் தாமதமான மரண தண்டனைக்கு எதிரான இப்போ மரண தண்டனையே வந்து அதிகமாக நம்ம அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்களில். ஸோ அது வந்து 21 வந்து 1978 வந்து மேனகா காந்தி வழக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெளிநாடு பயணம். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல 19 வந்து இந்தியா முழுவதும் பயணம் செய்ய உரிமை இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் செய்யறதுக்கு இது உரிமை வழங்குவதற்கான விதி இதுதான் 21. அடுத்து கொத்தடிமையாக இருக்கிறதுலேருந்து பாதுகாக்குது. இது வந்து அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையிலையும் நம்ம பார்ப்போம், இது தனி மனித உரிமையிலும் வருது. அடுத்தது கைதி துன்புறுத்தல். கைதி வந்து துன்புறுத்தக்கூடாது, காவலில் இருக்கிற கைதி வந்து துன்புறுத்தக்கூடாது. அவசர கால மருத்துவ வசதி, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து பெறுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அதாவது அரசு வந்து அது கடமையாக எடுத்து செய்யணும். மக்களுக்கு உரிமைனா அந்த உரிமை வழங்கக்கூடியது வந்து அரசு தான். அரசு வந்து அதுக்கு கடமையாக எடுத்து செய்யணும். அடுத்தது மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு மக்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அடுத்து மாநிலத்திலேருந்து விரட்டலுக்கு எதிரான உரிமை. நம்மளை வந்து மாநிலத்திலேருந்து விரட்டக்கூடாது. நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, ஒரு குற்றம் பண்ணிட்ட அப்படின்னா மாநிலத்திலேருந்து வெளியே போகணும், நாட்டை விட்டே வெளியே போகணும், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ உனக்கு அதுக்கு தண்டனை இருக்குது, தண்டனை அனுபவிக்கலாம், பட் மாநிலத்திலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவளை வெளியே துரத்த முடியாது. அடுத்து நியாயமான நீதி வழங்கணும். நியாயமான நீதி பெறதுக்கான உரிமை இருக்குது. அடுத்து கைதியின் வாழ்க்கை தேவை. ஒரு கைதிக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. கைதிக்கு என்ன தேவைப்படும், அவனுக்கு ரெகுலராக அன்றாட தேவைகளுக்கான உணவு, அப்புறம் உடை, அப்புறம் வேறு ஏதாவது சோப்பு சீப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் வந்து புக்கு படிப்பாங்க. இந்த மாதிரி அவன் உள்ளே வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அடுத்து பெண்கள் கண்ணியம் பண்பு, அதை வந்து காக்கிறதுக்கு பெண்களுக்கும் உரிமை இருக்குது. நம்மளும் அதை காக்கணும். அந்த ஒரு
கண்ணியம் பண்பை வந்து காக்கிறதுக்கான உரிமை பெண்கள் இருக்குது, தற்காத்துக்குள்ள உரிமை. அடுத்து பொது தூக்கு தடை. பொதுவில் யாரையுமே, அதாவது பொது தூக்கு போடுவாங்க முன்னெல்லாம் வந்து மக்களை பயமுறுத்துறதுக்கு. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா இவனை தூக்கில் போட்டால் தான் மீதி மக்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் போட்டாங்க இல்லையா, கட்டபொம்மனைலாம் தூக்கில் போட்டாங்களா, அந்த மாதிரி தான். பொது தூக்கு போடக்கூடாது. அடுத்து கேட்கும் உரிமை, ஹியரிங். ஒரு விஷயம் கேட்குறதுக்கு வந்து நமக்கு உரிமை இருக்குது. நான் சொல்கிறது காதில் எழுதி வாங்கினேன், காதில் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஸோ கேட்கும் உரிமை. அடுத்து தகவல் அறியும் உரிமை. ஸோ தகவல் அறியும் உரிமை இருக்குது நமக்கு. அடுத்து நற்பெயருக்கான உரிமை. நற்பெயருக்கான உரிமைனா ரெப்புடேஷன். நீ வந்து உன்னுடைய நிறுவனமாகட்டும், நீ தனிநபராகட்டும், நீ உனக்கான ரெப்புடேஷனை காத்துக்கிறதுக்கான உரிமை உனக்கு இருக்குது. அடுத்து மேல்முறையீடு செய்வதற்கு, அப்பீல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அடுத்து குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு உரிமை இருக்குது. அதாவது ஒரு ஓய்வூதியம் உனக்கு எலிஜிபிள் அப்படின்னா அது உன் ஃபேமிலிக்கு பெறுவதற்கான உரிமை அது. அடுத்து சமூக பொருளாதார நீதி, சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், அது வந்து பெறுவதற்கான உரிமை இருக்குது. அடுத்தது கால் சங்கிலியிட தடை, ஃபெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார் ஃபெட்டர்ஸ். அதாவது கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு வந்து அதில் வந்து பார் ஃபெட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு கைதி, சில கைதிகளாம் வந்து காலில் வந்து விலங்கு மாதிரி போட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது வந்து இடத்தடை. நமக்கு அதுக்கு கைதிக்கு வந்து அந்த உரிமை இருக்குது. பட் சில விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப ஒரு குரூசியலான அக்யூஸ்ட் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது மறுபடியும் வேறு சட்டங்கள் சொல்லுது. ஸோ அதெல்லாம் நம்ம வேணால் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயுள் காப்பீடு, நமக்கு வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன் அதை போட்டேன்னு யாரும் கேட்க முடியாது. அடுத்து தூங்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. உன்னுடைய தூக்கம் ஒரு மனிதனுக்கு சாதாரண மனிதனுக்கு வந்து ஒரு தூக்கம் எவ்வளோ தேவையோ அந்த தூக்கத்தை நம்ம தூங்குறதுக்கு உரிமை இருக்குது. அதனால தான் இப்போ அக்யூஸ்டே வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து தூங்கக்கூடாதுலாம் யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைமுக்கு தூங்க வச்சுருவாங்க. அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் பாதுகாக்குது. அக்யூஸ்டுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக எல்லாத்துக்குமே அதுதான். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அடுத்து இரைச்சல் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து நம்மளை காத்துக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. ஸோ அது எப்படி இதில் இவ்வளோ இது கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. பட் இரைச்சல், நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. அடுத்து நிலையான முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகள், அதை வந்து நிலையான முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம வந்து நிலையாக ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கும் வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ டீட்டெயில்டு ஆர்டிக்கல் பாருங்கள். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம இதிலேருந்து 19 21 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கிற ஆர்டிக்கல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிக்கிறாங்க, அவங்களுக்கு பாலிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.